தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பூத் கமிட்டி முகவர்கள் கருத்தரங்கம் அரங்கிற்கு நடிகர் விஜய் இன்னும் சில நேரத்தில் வரவிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்போம். யுவராஜ், வணக்கம், விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த முதல் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான இந்த கருத்தரங்கானது கோவையில் இருக்கக்கூடிய இந்த தனியார் கல்லூரியில் நடைபெற இருக்கின்றது. நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டிருந்தபடி இந்த மதியம் 3 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வருகை தந்திருந்த நிர்வாகிகள் அவர்களுடைய அந்த மொபைல் போன் மற்றும் அவர்களுக்கான அந்த QR என ஒவ்வொன்றாக பரிசோதிக்கப்பட்டு அமர வைப்பதற்கு அந்த தாமதமானது ஏற்பட்டிருந்தது. அந்த வகையில் 3:45 மணி அளவில் விஜய் தான் தங்கியிருந்த தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து புறப்பட்டிருந்தார். அந்த வகையில் அவர் வரும் வழி எல்லாமே அவருக்கு சாலையின் இருபுறமும் ரசிகர்கள் புடைசூழ உற்சாக வரவேற்பானது அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் கல்லூரியின் தொலைவிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த குறும்பபாளையம் 4 முனை சாலையில் ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் அவருடைய அந்த காரை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் அவர் இந்த குறிப்பிட்டிருந்த அந்த இடத்திற்கும் குறிப்பிட்டப்பட்ட அந்த நேரத்திற்கும் வருவதற்கு சற்று தாமதமானது ஏற்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் இந்த தனியார் கல்லூரிக்கு வர இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கல்லூரியிலிருந்து செல்லக்கூடிய அந்த சாலை முழுவதுமே அங்கு இருக்கக்கூடிய ஏராளமான கல்லூரி மாணவர்கள், ரசிகர்கள், பெண்கள், தொண்டர்கள் என ஒவ்வொருவரும் சாலையின் இருபுறமும் சுற்றி நின்று கொண்டிருக்கின்றனர். அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளின் மொட்டை மாடி பகுதிகளிலும் உயரமான மரங்கள் மற்றும் அந்த உயரமான டேங்குகள் என அதன் மீது ஏறி நின்று அவரை காண வேண்டும், விஜயை காண வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் சாலையின் இருபுறமும் ஏராளமான ரசிகர்கள் இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றனர். நிர்வாகிகளை அனுமதிக்கப்பட்டு வந்த அந்த நுழைவாயிலை தடுத்து இன்னொரு கல்லூரியில் இருக்கக்கூடிய இன்னொரு நுழைவாயில் விஜய் செல்வதற்காக பிரத்யேகமாக அந்த பகுதிகளில் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக அந்த சாலை தயார் நிலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நிர்வாகிகள் ஒவ்வொருவருமே இதுவரை கடைசி நிமிடங்கள் வரையும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் தங்களுக்கான அந்த அடையாள அட்டை பரிசோதிக்கப்பட்ட பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தற்போது வரை 6000த்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தங்களுடைய அந்த QR கோடு பரிசோதனை மூலமாக பரிசோதிக்கப்பட்ட பின்பு உள்ளே அமர வைக்கப்பட்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 6964 பூத் கமிட்டி நிர்வாகிகள் இன்று நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் 6000த்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் உள்ளே அமர வைக்கப்பட்டிருக்கின்றனர். சாலையின் இருபுறமும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவரை சுற்றி வளைத்த ஒரு காரணத்தினால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் விஜய் வருவதற்கு தாமதமாக இருக்கின்றது. காரணம், 12 வருடங்கள் கழித்து விஜய் கோயம்புத்தூர் வந்திருந்திருக்கின்றார் என்ற ஒரு காரணத்தினாலும், இங்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவரை இதுவரை நேரில் கண்டதில்லை என்ற ஒரு காரணத்தினாலும் அவரை இதுபோன்று காண வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் காரை சுற்றி வளைத்து அவரை பார்ப்பதற்காக இருப்பதாகவும் அவர் ரசிகர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. காலை விமான நிலையத்திலே 6 மணி முதலாகவே விஜயை வரவேற்பதற்காக ஏராளமான தொண்டர்கள் அந்த கோவை விமான நிலையத்தை சுற்றி வளைத்திருந்தனர். அது வகையில் 5000த்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் புடைசூழ அங்கு கோவையில் இருக்கக்கூடிய தனியார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.